இந்த நாள் இனிய நாள். ஒருவர் உன்னை குறித்து பேசும் பொழுது நீ விழிப்போடு இரு. ஒருவர் உன்னை உயர்த்தி பேசும் பொழுது செவிடனாயிரு. ஒருவர் உன்னை புகழ்ந்து பேசும் பொழுது ஊமையனாயிரு. ஏன் இப்படி இருக்கணும்? இன்னைக்கு எதுக்கு நாம ரியாக்ட் பண்ணாலும் நிச்சயமா அதுல நம்ம தோத்து போயிடும். பாருங்க, இன்னைக்கு உயர்த்தி பேசின அதே வாய் தான் நாளைக்கு நம்மை குறித்து அவதூறா பேசும். அப்ப நாமளும் மனசு உடைஞ்சு போயிடும். ஆகவே யார் எதை சொன்னாலும் சமநிலையில் நிதானத்தை வைத்திருந்தாதான் நமக்கு வெற்றி நிச்சயம். ஒருவேளை ஒரு காரியத்துல நம்ம ஜெயிச்சுட்டு இருப்போம், நம்மள தலை மேல தூக்கி வச்சு ஆகா ஓகோன்னு புழந்து இருப்பாங்க. ஆனா அடுத்து செயல்படுகிற காரியத்துல தோற்று போயிருக்க கூடும். உடனே யார் தலை மேல தூக்கி வச்சாங்களோ பொத்துன்னு கீழே போடுவாங்க. இதே உங்களுடைய மனநிலை உயர்த்தி பேசும் பொழுதும் தாழ்த்தி பேசும் பொழுதும் அதை சமநிலையாய் கையாளும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கற்றுக்கொள்ள முடியும், எல்லாவற்றையும் வெற்றி பெற முடியும். அப்படி இருந்தால் இந்த நாள் மாத்திரமல்ல, வாழ்க்கையின் எல்லா நாளும் இனிய நாள் தான்.